எதிர்காலம் வரும், என் கடமை வரும். என்னடா இந்த விஜய் தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலோட. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை தாண்டி தாவிகாவை தனது பிரதான எதிரியாக அங்கீகரிக்கிறதா திமுக? திருச்சி, நாகையில் விஜய் பயணங்களின் போது முதல்வர் பதிலடி கொடுப்பது, விஜய் பயணம் முடித்து செல்லும் அடுத்த நாளே 16 அமைச்சர்கள் பதிலடி கொடுப்பதை எப்படி பார்க்கலாம்? விஜய் வந்து சென்ற அதே திருவாரூர் தெற்கு வீதியில் அடுத்த நாளே திமுக கூட்டம் போடுவதன் மூலம் எதை நிரூபிக்க நினைக்கிறது? விஜய் வருகைக்கு பிறகு தமிழக அரசியலின் திசை மாறுகிறதா? விரிவான பின்னணியை பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்தில் விஜயின் வருகைக்கு பிறகு அரசியல் பாதையின் திசை அவரை நோக்கியும் அவ்வப்போது சுற்றி சுழலத் தொடங்கியுள்ளது. கட்சி தொடங்கிய முதலாம் ஆண்டில் விஜய் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார் என்று சொன்ன அரசியல் பார்வையாளர்கள் 2வது ஆண்டில் தங்களது கணிப்பை மாற்றுகின்றனர். குறிப்பாக சுற்றுப்பயணத்திற்கு பிறகு அவரை சூழும் மக்கள் கூட்டத்தை பார்த்த பிறகு பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றனர். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லும் விஜய் உள்ளூர் மந்திரிகளை தாக்குவது, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை சொல்லி அரசை விமர்சிப்பது, குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினை நேரடியாக விமர்சிப்பது என்று தனது ரூட்டையே மொத்தமாக மாற்றியுள்ளார். என்னடா இந்த விஜய் தனியாளா இருப்பான்னு பார்த்தா எப்ப பாரு மக்கள் கடலோட, மக்கள் கடலாவே இருக்கிறானேன்ட்டு இந்த எதிரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாமண்ணான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல் மாநாட்டு மேடையில் பெயரை சொல்லாமல் திமுகவை எதிர்த்த விஜய் அடுத்த மாநாட்டில் செய்வேன் என்கிறீர்களே, செய்தீர்களா என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்ற எம்ஜிஆரின் வரிகளை பாடினார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். மதுரை மாநாட்டில் திமுக அரசு மீதான விமர்சனம் கூர்மையாக இருந்த நிலையில் தனது சுற்றுப்பயணத்திலும் அட்டாக்கை தீவிரப்படுத்தி வருகிறார். அதன்படி செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் வைத்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கிய விஜய் திமுக அரசின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை கேட்டு, இந்த திமுகவுக்கா நீங்கள் வாக்கு செலுத்தப் போகிறீர்கள் என்று மக்களிடம் கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து நாகை, திருவாரூர் பயணங்களின் போது முதல்வர் ஸ்டாலினுக்கு சவால் விட்டு பேசினார். இப்படியாக விஜயின் சுற்றுப்பயணத்தை உற்று நோக்கும் அரசியல் விமர்சகர்கள் இதேபோன்று மாவட்ட வாரியாக பிரச்சனைகளை எடுத்து பேசுவது, திமுக அட்டாக்கை கூர்மைப்படுத்துவது என்ற விஜயின் போக்கு இப்படியே தொடர்ந்தால் 2026 தேர்தலில் அவர் 2ஆம் இடத்தை நோக்கி நகரவும் வாய்ப்பிருக்கிறது என்கின்றனர். இந்த நிலையில்தான் திருச்சியில் விஜய் பரப்புரை செய்ய சென்றபோது விஜயை தாக்கும் விதமாக முதல்வரின் முப்பெரும் விழா கடிதம் அமைந்தது. மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் கட்சி அல்ல திமுக என்பதில் துவங்கி, புதிய எதிரிகளால் திமுக என்ற எஃகு கோட்டையை அசைத்து பார்க்க முடியாது என்பது வரை குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து செப்டம்பர் 14ஆம் தேதியன்று விஜயின் பேச்சுக்கு திமுக அமைச்சர்கள் 16 பேர் பதிலடி கொடுத்தனர். தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி விஜய் பரப்புரையை தொடர்ந்து அவர் பரப்புரை செய்த அதே இடத்தில் 21ஆம் தேதி கூட்டம் நடத்தியது திமுக. திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் கூட்டிய இந்த கூட்டத்தில் விஜய்க்கு பதிலடி கொடுத்து பேசினார் அமைச்சர் KN நேரு. முதல் நாள் தான் அவன் வந்துட்டு போறான், நீ மறுநாள் அதே இடத்துல கூட்டம் போடுறியன்னு கேட்டேன். வானா, நான் அதை அடிச்சு காமிக்கிறேன்னு கலைவாணன் சொன்னார். அடிச்சு காமிச்சாச்சு என்று பேசி முடித்தார் KN நேரு. அதோடு நாகையில் விஜய் உரையாற்றிய அடுத்த 1 மணி நேரத்தில் வெளிநாட்டில் இருந்து ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் தொடர்பாக வீடியோ வெளியிட்டு விளக்கமளித்திருந்தார் முதல்வர். வெளிநாடு சென்றது முதலீடை ஈர்க்கவா, வெளிநாட்டில் உங்க குடும்ப முதலீட்டை செய்யவா என்ற விஜய் கேள்வி எழுப்பிய நிலையில் முதல்வரின் வீடியோ பதிலடியாக அமைந்தது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சார்பில் பழனிசாமி பரப்புரை செய்து வரும் நிலையில் அவருக்கு இல்லாத வகையில் விஜய்க்கு முக்கியத்துவம் அளித்து திமுக விமர்சிப்பது கேள்வியை எழுப்புகிறது. திமுக தங்களுக்கு அச்சுறுத்தலாக விஜயை பார்க்கிறதா? விஜய்தான் பிரதான எதிரி என்ற அளவில் எதிர்ப்பில் முக்கியத்துவம் அளிக்க காரணம் என்ன?
இதன் பின்னணி என்ன என்று பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரனிடம் பேசினோம். அப்போது இந்த தமிழக அரசியல் களத்துல விஜயுடைய சுற்றுப்பயணத்திற்கு பிறகு திமுக தாவேக்காவை நேரடியா தாக்க தொடங்கியிருக்காங்க. பதிலடின்னு சொன்னாலும் திருச்சி பயணத்தின் போது அவர் மக்களுக்கு இடையூறு செய்யும் கட்சிகளை திமுக அப்படின்னு முதல்வர் அறிக்கை விடுறாரு. இந்த நாகை பயணத்தின் போதும் ஒரு பதிலடி போடுறாரு. அவர் முதலீட்டாளர்கள் முதலீடு என்ன கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு மறுநாள் 16 அமைச்சர்கள் விஜய்க்கு பதிலடி கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவை தாண்டி தாவேக்காவை தன்னோட அரசியல் எதிரியா திமுக அங்கீகரிக்குதா, அதிமுக வேணா இனிமேல் தாவேக்கா தான் தங்களோட எதிரி அப்படின்னு பாயிண்ட் பண்றாங்க சார். திமுகவை பொறுத்தவரையிலும் தாவேக்கா அவங்களுக்கு அரசியல் எதிரி இல்லைன்றது நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக திமுகவை விமர்சனம் செய்த விஜய் அவர்களை மறுநாள் ஒரு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் விமர்சனம் செய்கின்ற அந்த கேள்வி கேட்டுட்டீங்க. இது மேலே இருந்து பார்க்கும்பொழுது வெளிப்படையா என்ன தெரியும்னா திமுக விஜய் அவர்களை திருப்பி பதிலுக்கு பதில் தாக்குதல் பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இது விமர்சனத்துக்கு ஒரு எதிர் விமர்சனம், இல்ல ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து, குற்றச்சாட்டுக்கு எதிர் குற்றச்சாட்டு. புள்ளி விவரங்கள் ஏதாவது விஜய் அவர்கள் பேசியிருந்தா புள்ளி விவரங்கள் அடிப்படையில அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. பட் புள்ளி விவரங்கள் விஜய் அவர்கள் எதுவும் பேசல. அப்போ பின்னாடி எதற்கு திமுக முன்னணி தலைவர்கள் விஜயை சாட வேண்டும் அப்படின்ற அந்த கேள்வி ரொம்ப கூர்ந்து கவனிச்சீங்கன்னா விஜய் பற்றியோ இல்ல விஜய் கட்சியை பற்றி அவர்களுக்கு பயம் இல்லை. விஜய் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், விஜய் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள், விஜய் கேட்கக்கூடிய கேள்விதான் அவர்களுக்கு பிரச்சனை. காரணம் என்னன்னா இந்த விஜய் அவர்கள் பிரச்சாரம் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கும். ஒரு ஆன்டி இன்கம்பன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ மனநிலையை எதிர் மனநிலையை மக்கள் கிட்ட அது உருவாக்குச்சு அப்படின்னா தேர்தலில் அது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். திமுகவோட வாக்கு வங்கி சிதறும். அப்ப திமுகவோட வாக்கு வங்கி வழக்கமா சிதறும் காலகட்டத்துலதான் அது அதிமுகவுக்கு போயிருக்கு, அல்லது பிரதான எதிர்கட்சி எதுவோ அதற்கு போய்விடும். இதுதான் அரசியல். ரெண்டாவது எது பெரிய கட்சியோ அதுக்கு போயிடும். அப்ப இன்னைக்கு தேதியில விஜய் அவர்கள் இந்த மாதிரி தாக்கி பேசும்பொழுது திமுகவுக்கு திட்டங்கள் மூலியமா வர வேண்டிய வாக்குகள் வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு இளைஞர்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கு சரிந்து இளைஞர்கள் ஓட்டு போடாம போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 காரணங்கள் கூட விஜய் அவர்களுக்கு பெண்களிடமும் செல்வாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் வருது. அது ஒரு 8-10% ஓட்டு என்றாலும் கூட விஜய் அவர்கள் வாங்குறது ஒரு சைடு அவருக்கு, அவரோட தொண்டர்கள், அவரோட விசிறிகள் அந்த வாக்குகளை அவர் பெற்று விடுவார். பட் திமுகவை அதிகமான டேமேஜ் பண்ணும்போது, இல்ல திமுகவை எதிர்த்து அதிகமான பிரச்சாரம் பண்ணும்போது அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டு இல்ல திமுகவுக்கு போற ஓட்டு மற்ற கட்சிகளுக்கு போய்விடும். இதுதான் திமுகவுக்கு பிரச்சனை. திமுக விமர்சனம் நிறைய பேர் செய்யறாங்க. சீமான் அவர்கள் செய்யறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யறாங்க, புதுசா விஜய் அவர்கள் செய்திருக்காங்க. விஜய் அவர்கள் புதுசா களத்திற்கு பிரச்சாரம் செய்யும் போது திமுக மீது இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த எதிர்ப்பு வாக்குகள், இல்ல திமுக மக்கள் விரோதமான ஒரு ஆட்சி செய்து சொத்து வரி ஏத்திட்டாங்க, கரண்ட் பில் ஏத்திட்டாங்க, இந்த மாதிரி இன்னும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இன்னும் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்கன்னா திமுகவுக்கு அந்த வாக்கு சதவீதம் குறையும். இந்த பயத்தினாலதான் அவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க. அப்ப விஜய் அவருக்கு அரசியல் தெரியல, அவருக்கு அரசியல் புரியல அப்படின்னு விஜய்க்கு எதிர்வினை ஆற்றும் பொழுது மேபி விஜயோட அந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின் இருக்கு பாருங்க, அது வீக்கின் ஆகும். இல்ல விஜய் அவர்கள் சரி நம்ம ஏதோ தவறாதான் தரவுகளை சொல்லிடுறோமோ, இல்ல திட்டங்களை பற்ற புரிதல் நமக்கு இல்லைன்னும் போது அவர் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படி நடக்கும் போது விஜய் அவர்களுக்கு அது ஒரு பின்னடைவு. அப்படி நடந்ததுன்னா அது திமுகவுக்கு ஒரு இடைக்கால நிவாரணம். அந்த இடைக்கால நிவாரணமோ இல்ல விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தை தாக்குதலை குறைக்கிறதுக்கு தான் இது ஒரு பார்வை. நீங்க கேட்ட அந்த கேள்வி திமுக தாவேக்காவை எதிரா பாக்குதா அப்படின்னா அதற்கு இன்னும் நேரமோ காலமோ வரல. இவர் இப்பதான் வந்திருக்காரு. அரசியல் என்பது பல ஸ்டேஜ் இருக்கு. அதாவது முதல்ல கட்சி ஆரம்பிப்பது, பிரச்சாரம் பண்ணுவது, அப்புறம் கூட்டணி அமைப்பது, அப்புறம் வேட்பாளர் நிறுத்துவது, அப்புறம் களத்துக்கு போய் மக்கள் வாக்குவதை பெறுகிறது கட்சிக்காரர்கள் மூலமா. இந்த 5 ஸ்டேஜ்ல விஜய் அவர்களுக்கு 2 ஸ்டேஜ்ல தான் அவரோட கட்சி அது ஒரு அளவுக்கு வந்திருக்கு. வேட்பாளர் நிறுத்துறதோ இல்ல கூட்டணி அமைக்கிறதோ இல்ல வாக்காளர்களை சந்தித்து அந்த வாக்குகளை கவர்ந்து அவர் வெற்றி பெறுறதுன்றது வாய்ப்பு இல்லைன்றது திமுக இருக்க முன்னணி தலைவர்கள் தெரியும். அப்ப தாவேக்காவை பார்த்தோம்னா அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா தாவேக்கா கட்சியை பார்த்து பயப்படுறது இல்ல, தாவேக்கா எடுத்து வைக்கக்கூடிய பிரச்சாரம் இருக்கு பாருங்க, அதுதான். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு எடுத்தார். திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணார், பேசினார், பிரச்சாரம் பண்ணார். ஒரு சில தொகுதிகள்ல அவரே போயிட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகளை சேகரித்தார். அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான ஓட்டு நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறவில்லை, மாறாக அங்கே வெற்றி பெற்றது அதிமுக. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருமோ அப்படின்றதுனால கூட அவங்க தாக்குவாங்க. இது அதாவது 2 விதமா இதை பார்க்கணும். ஒண்ணு மேலோட்டா பார்க்கும்போது விஜய் அவர்கள் தாக்குறாரு. இப்ப விஜய்க்கு ஏன் திமுகவை தாக்கணும்,
விஜய் ஏன் திமுகவை மையமாக வைத்து அரசியல் பண்ண வேண்டும் என்றால், ஆளுங்கட்சி எதுவாக இருக்கோ நீங்க அதை தாக்கி, அதை குற்றச்சாட்டு, அதன் மீது விமர்சனம், அது அவங்க கட்சிக்காரர்கள் ஊழல் பண்ணது, அடாவடித்தனம் பண்ணது, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பேசும்போது மக்கள் வந்து உங்களை கூர்ந்து கவனிப்பாங்க. உங்களுக்கும் இப்ப புது கட்சி விஜய் வந்து ஒரு மாஸ் லீடரா இல்ல வர்றது வந்து ரசிகர் கூட்டமா அப்படின்றது தேர்தல் முடிவுக்கு பின்னாடி தான் தெரியும். ஆனா இந்த கூட்டம் சேரும் போது இவரோட பிரச்சாரம் இருக்கு பாருங்க, விஜய் அவர்களோட பிரச்சாரம் தான் பிரச்சனை திமுகக்கு. தாவேகா வந்து இன்னைக்கு அரசியல் சூழலிலோ தேர்தல் வாக்குறுதி தேர்தலையோ திமுகக்கு தாவேகா ஒரு பிரச்சனை கிடையாது என்பது அவர்களுக்கும் நன்றாக தெரியும். பட் இந்த பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் என்பது இந்த தாக்குதல் வந்து தொடரும்.